இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோட்டையூர் வந்து கிளம்பிட்டோம். நானும் மைபிக்ஸ் தமிழ் 2 பேரும் தான் சேர்ந்து இப்போ வந்து கோட்டையூர் கிளம்பிட்டோம். அங்கே வந்து போட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மீன் குழம்பு எல்லாமே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. வேறு இப்போ கோட்டையூருக்கு நம்மளுக்கும் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்புவோம். பாருங்க கார் தயாராக இருக்குது, நம்ம இப்போ கிளம்பிடலாம். சார் எடுங்க சார் வண்டியை. ரைட் ரைட். சாவி போன டைம் ஒகேனக்கல் போன அப்படிதான். அண்ணா என்ன பண்ணாரு, சரி நைட் டிராவலில் நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். நல்லா ஓட்டினாருங்க. கிட்டத்தட்ட நான்லாம் நைட்டில் தான் கிட்ட கொண்டு வாங்க, நான்லாம் நைட்டில் தான் சூப்பராக ஓட்டுவேன்னு கொண்டு போய் ஸ்பீடு பிரேக்கரில் அடித்து ரேடியேட்டர் கட் ஆகி எனக்கு இன்ஜின் பே எல்லாமே ஏகப்பட்ட வேலை. கிட்டத்தட்ட 15,000 ரூபா வேலை பண்ணியிருக்கேன். ஒரு 800க்கு 15,000 வேலையை வச்சு விட்டு அருமை. ஆனால் அவரு கூட காரில் போகும்போது அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போவார். ஏங்க அது வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஸ்பீட் பிரேக் இருந்ததே தெரியலிங்க. என்ன காரணம்னா வந்து அந்த ஒயிட் கலரில் வந்து ஒரு கோடு மாதிரி அடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பார்த்தாக்க பக்கத்தில் வரும்போது அந்த ஸ்பீட் பிரேக்னு தெரியுது. அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அந்த மக்களே சொல்லியிருக்காங்க. நானே ஸ்பீடாக தான் விட்டுட்டேன். என்ன பண்ணுறது, வண்டி வந்து சின்ன வண்டி இல்லைங்களா, அதனால் என்ன ஆகி போச்சுன்னா சேஸ் வந்து கட் ஆகி போச்சுன்னு சொன்னார். ஆனால் எல்லாமே ரெடி பண்ணிட்டார், ரேடியேட்டர்லாம் அடி ஆயிடுச்சுன்னு தான் சொன்னார். எல்லாம் ரெடி பண்ணிட்டார், பரவாயில்லைங்க. ஒரு 5 ரூபா செலவு அவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோட்டையூர் கிளம்பியாச்சு. இப்போ வாங்க நீங்களும் பாருங்கள், அந்த இந்தமாரி இந்த கோட்டையூர் அப்படிங்கிற ஏரியாலாம் யாருமே இது வரைக்கும் யூடியூப்பில் காமிச்சதே இல்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து காமிக்கிறோம். ரைட்டில் கட் பண்ணணும், ரைட், இந்த ரோடு. இது வந்து நேராக போனோம் அப்படின்னா மாதேஸ்வரன் மலை போகுதுங்க, மைசூர் மாதேஸ்வரன் மலை ரோடு. நேராக போனீங்கன்னா நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரைட்டில் வந்து கட் பண்ணணும். நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுவாங்க. நீங்கள் வந்து மேப் போட்டு வந்துடுங்க, அதான் நல்லது. பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் பண்ணோம்னா நேராக கோட்டையூர். மேட்டூரில் இருந்து இந்த கோட்டையூர் லொக்கேஷனுக்கு பஸ் போக்குவரத்து இருக்குங்க. நீங்கள் நேரடியாகவே வரலாம், இல்லை நீங்கள் வாகனத்துலேயும் வரலாம், நீங்கள் பஸ்லேயும் வரலாம். பஸ் போக்குவரத்து இருக்குது. இப்போ நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து கோட்டையூர் பரிசல் துறை. இது வரைக்கும் யாருமே காமிக்கல, நாம் தான் ஃபஸ்ட் டைம் காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், பஸ் வந்து நிற்கிது, பயணிகள் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இறங்கி ஆற்றை தாண்டி போகிறதுக்காக எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், பஸ்ஸு போயிட்டுருக்கு. மக்களை வந்து இறக்கி விட்டுட்டு பஸ் போயிட்டுருக்குது. பஸ் போக்குவரத்தும் இங்கே இருக்குது. இப்படியே போனோம்னா நம்ம அக்கறைக்கு வந்து போகலாம். இப்போ நம்ம வந்து போட்டிங் போகிற வழி பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம போகலாம். இங்கே சின்ன கடையெல்லாம் இருக்குது. ஏங்கா எல்லாமே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், சின்ன என்ன மேட்டூர் செந்தில். இங்கே வந்து அக்கா வந்து டீ கடை வச்சுருக்காங்க. நீங்கள் டீ இல்லைனாலும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அழகாக வந்து இங்கே ஒரு டீ கடையும் இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் வேணாலும் சரி, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எது வேணாலும் சரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே இங்கே இருக்குது. ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது இங்கே. ரொம்ப ஐஸ் ஆகி போச்சு. ஐயோ, என்னங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்களா? பாருங்க, இங்கே ஃப்ரிட்ஜில் எல்லாம் இருக்குது. ரொம்ப ஐஸாக வச்சுட்டு இருந்திருக்காங்க பாருங்கள். ஐஸாக ஆகி போச்சுங்க. இது எல்லாம் கெட்டி எல்லாம் உடச்சி தான் எடுக்கணும் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஐஸாக இருக்குது. ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஃப்ரிட்ஜ் வச்சே உங்களுக்கு வந்து ஃபுல் ஐஸாக, சம்மருக்கு செம்ம கூலிங்காக இருக்க மாட்டிருக்கு. இங்கே பாருங்கள் மக்களே, சாப்பாடெல்லாம் ஆகிட்டு இருக்குது. அம்மா வந்து சமைக்கிறாங்க அடுப்பில். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கடலக்காய் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. எக்கோ கடலக்காய் வேவிப்பீங்களாட்டு இருக்குது. பாருங்க மக்களே, கடலக்காய் வேவுது பாருங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. நாம் 2 சாப்பிட்டு பார்ப்போம்மா? இல்லைக்கா போதுங்க. இங்கே பாருங்க மக்களே, கடலக்காயெல்லாம் வேவுதுங்க. கடலக்காய் தான் வேகும். நல்லா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கடலக்காய் நீங்களே வேவி சாப்பிட்றதுக்குங்களா? இல்லை வேவிச்சு ஆற்றுல கொட்டிடுவாங்க. ஆற்றுல கொட்டிடுவாங்களா? ஏங்க சேலுக்கா இல்லை அவங்களே வச்சு சொந்தத்துக்கான கேட்டேங்க. சேலுக்கு இல்லை, அவங்களுக்கு. கடலக்காய் சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடத்த பாருங்க, அதான் தலை சொல்கிற மாரி இடத்த பாருங்க. எப்படிங்க இருக்குது இந்த இடம்? எப்படிங்க இருக்குது? அப்படியே ஒரு கட்டில் போட்டு படுத்துட்டா ஜம்முன்னு இருக்கும். சம்மருக்கெல்லாம் இங்கேயே வந்துடலாம் கம்முன்னு. ஆயா அழகாக சொல்லுதுங்க பாருங்கள். இங்கேயே கட்டல் போட்டு படுத்துக்கலாம். கட்டல் போட்டு படுத்துட்டு அந்த பக்கம் அப்படியே ஆற்ற பார்த்துக்கிட்டு அப்படியே மீனுக்குன்னு பொரிச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு, மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அழகாக இருக்கலாம். என்ன நான் சொல்கிறது? இங்கே பாருங்கள், கருவாடெல்லாம் வந்து காய போட்டிருக்காங்க பாருங்கள். மீனெல்லாம் காய போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே லைனாக மீனெல்லாம் காய போட்டிருக்காங்க பாருங்கள். கருவாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து படிக்கட்டு பாருங்கள். போட்டிங் வருது பாருங்கள். அதான் பாருங்கள், பாருங்கள் கர்நாடகாவுக்குள்ளே இருந்து தண்ணி வந்து வருது, உள்ளே வருது பாருங்கள்.
தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், இதான் இந்த இடமெல்லாம் யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட்டு டைமு. இந்த பக்கமெல்லாம் மக்கள் வந்து மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் பரிசல் மேலே போட்டு அதெல்லாம் வந்து தங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், பரிசலெல்லாம் மேலே போட்டு அப்படியே தங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து குடியிருக்காங்க. குடியிருந்து இங்கேயே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்கள். பாருங்கள், போட் வருது பாருங்கள். தண்ணி பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குதுங்க. எப்பா சாமி, இங்கேருந்து பார்க்கும்போது கண் கொள்ளா காட்சிங்க. பாருங்கள், கர்நாடகாவில் இருந்து தண்ணி உள்ளே வருதுங்க. சரிங்களா? அந்த மலையெல்லாம் தெரியுதுங்களா? அதெல்லாம் கர்நாடகா. பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள், தண்ணி உள்ளே என்ட்ரி ஆகி வருது பாருங்கள். பாருங்கள், பைக்கெலாம் வருது பாருங்கள். நீங்கள் ஸ்கூட்டியில், பைக்கில், நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக முடியும். அதாவது இது வந்து சேலம் மாவட்டம், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம். இங்கேருந்து நீங்கள் ஒகேனக்கல் போகணும் அப்படின்னா கூட இங்கேருந்து இப்போ உங்களுக்கு பக்கம். இது ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெறும் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, நீங்கள் போக முடியும். இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சுற்றிய மலைகள்ங்க, சுற்றிய மலைகள். ஐஸ்காரர் போகிறாரு பாருங்க, ஐஸ் வண்டி. ஏறவே முடியல, ஏன்னா ஏற முடியல, மெதுவாக தள்ளிக்கிட்டு தான் போய் ஆனோம். இது பண்ணிட்டு இப்போ ஃபுல் மேடுங்க. அது வண்டியெல்லாம் இழுக்கிறதே இல்லை, எல்லாம் முறுக்கிக்கிட்டு தள்ளிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், வண்டியெல்லாம் சும்மா திணறுதுங்க. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது, வீடியோவில் பார்க்கும்போது ஒரு சின்ன மேடாட்டம் தெரியும், ஆனால் மிகப்பெரிய ஒரு மேடுங்க இது. ஏன்னா இந்த மலைகளுக்கு கீழே தான் வந்து தண்ணி போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், சுற்றிய மலைங்க, மலைகளுக்கு கீழே தான் வந்து தண்ணி அப்படியே உள்ளேருந்து வருது பாருங்கள். அப்படியே காவிரி ஆறு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி வருது. அப்படியே இங்கே போட்டிங் போடுறாங்க பார்த்தீங்களா? டிக்கெட் எவ்வளோங்கண்ணா வாங்குறீங்க? 20 ரூபா. வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலருக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க. டிக்கெட் ஆளுக்கு வந்து 20 ரூபா வாங்குறீங்க. சரிங்கண்ணா. இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் கொண்டு போய் இறக்கி விட்டது. சரிங்கண்ணா. ஏறக்குறைய இது மட்டும் இல்லைன்னா ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றி தானே போகணும். மேச்சேரி போய் தானே போகணும். இந்த பக்கம் தான் ஆகணும். வாய்ப்பே கிடையாது. இப்போ பாருங்கள் மக்களே, இந்த சர்வீஸ் மட்டும் இல்லை அப்படின்னா ஏறக்குறைய இந்த மக்கள் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகணும் அப்படின்னா 100 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுற்றிட்டு தான் போகணும். மேட்டூர் டேம் சுற்றி மேலே பூந்து அதுக்கப்புறம் தான் வரணும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு வழி. இங்கே தான் வந்து என்னது பாலம் கட்டுற மாரி சொன்னாங்கல்ல, பாலம் கட்டுற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை. பெங்களூருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் ரூட்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் நம்மளுக்கு பக்கம் குறையும். ஓகே, பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல பாலம் கட்டினா ஏறக்குறைய கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூர் போகிறவங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறையும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறதுக்கு 100 கிலோமீட்டராவது குறையும். 150 கிலோமீட்டர் குறையுங்கிறீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு வழி இது. ஆனால் பாலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எத்தனை மீட்டர்னா வரும்? எப்படியும் ஒரு 300 மீட்டர் வருங்களா? ஒரு 300 மீட்டர் அளவுக்கு தாங்க பாலமே வருது இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து கட்டினா ஒரு 300 மீட்டர் அளவுக்கு தான் வந்து இடையில பாலம் வருது. ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் தான் வருது. பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்மளுக்கு வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். இவங்களாவது இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க பாவம், ரொம்ப பரவாயில்ல. இல்லைன்னா இந்த மக்கள் டெய்லியும் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வந்து சுற்றிட்டு தான் போயாகணும். இதெல்லாம் கருவாடுங்களா? எல்லாம் பாருங்கள், மீனெல்லாம் பாருங்கள், மீனெல்லாம் கோர்த்து போட்டார் பாருங்கள், எல்லாம் கருவாடுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டில் போயிட்டுருக்குறோம். ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் 15 ரூபா தான். அதே மாதிரி டூ வீலருக்கு, பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க. பரவாயில்ல, நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க.
ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்புன்னு அடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ட்ரிப்லாம் கணக்கெல்லாம் காலையில் சாயந்தரம் தான் டைமு. ஆமாம். சரி, பகல் ஃபுல்லாக ஓடி இருக்கு. பகல் பூரா ஓட்டிகிட்டே தான் இருக்கீங்க. ஓகே. ஓடிட்டே இருக்கு, டைம்லாம் கிடையாது. சரிங்கண்ணா. டைம் கிடையாது, கூட்டம் வந்துச்சுனாக்கா ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறதா. இருந்தாலும் இல்லைன்னா அதனால் நீங்கள் ஓட்டிகிட்டு தான் இருப்பீங்க. ஓடிட்டே தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் கேப்பு, அப்புறம் ஓட்டிகிட்டு தான் இருப்பீங்க. கூட்டம் இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்களா. நீங்கள் வந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு போட்டிக்கு போயிட்டு கூட வரலாம். நீங்கள் மாதேஸ்வரம் மலைக்கு போகிறவங்க இந்த பக்கமும் அப்படியே வந்துட்டு போங்க. வெறும் 2 கிலோமீட்டர் தான் மெயின் ரோட்டுக்கு. ஆனால் மாதேஸ்வரம் மலை போகிற வழியில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தானே? 2 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு ஏரியா பாருங்கள், அப்படியே காஷ்மீர் மாரி இருக்கும் அந்த ஏரியா. நீங்கள் ஒரு குட்டி காஷ்மீர்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த ஏரியா யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மாதேஸ்வரம் மலைக்கு போவாங்க வருவாங்க ஜனங்க, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இங்கே ஒரு ஏரியா, சூப்பரான ஒரு ஏரியா ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு. நான் இப்போ கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் வந்து உலகத்துக்கு காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு வாங்க, வந்து பாருங்கள். இந்தமாரி இடமெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கு. அப்படியே நம்ம புறப்பட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு. அந்த மலையெல்லாம் தெரியுது பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் மலை. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்நாடகா மாநிலம். அப்புறம் அந்த மலையெல்லாம் வந்து கர்நாடகா மாநிலம். உங்களுக்கு மேலே பாருங்கள், குரங்குங்கெல்லாம் நிறைய இருக்குதுங்க, ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. மக்கள் பாருங்கள், இந்த பக்கம் அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்கு போகிறாங்க அவங்க. இந்த பக்கம் ஏற்றின மக்கள் அந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் இருந்து ஏறின மக்கள் இந்த பக்கம் வர்றதுக்காக வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம மறுகரைக்கு வந்துட்டுருக்கோம். இடமெல்லாம் வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. பா, இங்கே நீங்கள் டிவியில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு போயிட்டு தருமபுரி மாவட்டத்துலேருந்து திரும்ப நாம் சேலம் மாவட்டம் வந்தாச்சு. பைக்கெல்லாம் பாருங்கள், அப்படியே அழகாக இறக்குறாங்க பாருங்கள். இதில் வந்து பைக்கு வந்து 50 பைக்கு நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பைக்கு வந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி மீனை அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. ஒருத்தர் அறுக்குறாங்க, இன்னொருத்தர் கோர்க்குறாங்க. கேட்டால் கருவாடு செய்கிறாங்களாமா. இதெல்லாம் வந்து கருவாடு ஆகிட்டுருக்கு. இப்போது பாருங்கள், குஞ்சு மீனெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே கருவாடு ஆகிட்டுருக்குங்க. இதெல்லாமே வந்து மீனவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதி. இவங்க எப்படி தங்கியிருக்காங்க, என்ன மாதிரி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து தங்கியிருக்காங்க இவங்க மக்கள். வெறும் பரிசலை மட்டும் போட்டு அதுக்கு அடியில் தங்கி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் இதில் தான் தங்கி மீன் பிடிக்கிறாங்க அவங்க. கோழி நிறைய வளர்த்துறாங்க இங்கே. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கோழி இருக்குது. இங்கே தான் படுத்து தூங்குவாங்களாட்டுருக்குது. அது வந்து சமையல் கூடமுங்க, காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், சமையல் கூடம், இதுதான் சமையல் கூடம். இங்கேயே படுத்து தூங்கிக்குவாங்களாட்டுருக்குது. பாருங்கள், கரண்ட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. அழகான காற்று, அருமையான இடம், அமைதியான இடங்க. சூப்பராக வந்து அழகாக இந்த இடத்துல ஒரு ஹாலோ பிளாக் கல் போட்டு அழகாக ஒரு சாலை போட்டு தங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஆடெல்லாம் நிறைய வளர்த்துறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து சிறுத்தை புலி அதிகமாக நடமாட்டம் இருக்கும். ஏன்னாக்கா அது ஃபாரஸ்ட் ஏரியா இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்காங்க பாரு, கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஆடு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எல்லாம் இங்கே வந்து மீன் பிடிக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு அழகான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்குங்க. ஏன்னா எத்தனையோ இடம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்தமாரி இடமெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துக்கும் காட்டணும். இந்த பரிசல் கமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் வந்து மக்கள் வந்து படுத்து தூங்குகிற இடம். புரியுதுங்களா? பாருங்கள், இதெல்லாம் போட்டு கமுத்தி விட்டு போயிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து மக்கள் வந்து படுத்து தூங்குவாங்களாம். எல்லாம் கொசு வலை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுங்களா? பாருங்க, இதில் தான் வந்து படுத்து தூங்குறது அவங்க. ஒரு பாயை விரித்து போட்டுவிட்டு படுத்து தூங்கிடுவாங்க அவங்க. தெரியுதுங்களா?
இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இங்கே நிறையா இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நிறையா இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. மழை வந்தாலும் நனையாதுங்க, அந்தளவுக்கு இவங்க வந்து பந்தோபஸ்து பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் கிடைச்சா மேட்டூர் வந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. மேட்டூர்லேருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேட்டூர் டு மாதேஸ்வரன் மலை ரோட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் மெயின் ரோடு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ணி போகணும். நம்ம வரும்போது லெஃப்ட்டில் வந்தோம், இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணி போகிறோம். நேராக போனோம் அப்படின்னா மாதேஸ்வரன் மலை வரும். இங்கே இருந்து சரியாக 8 கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் வந்துடும், எல்லை வந்துடும். அந்த எல்லைக்கு பேர் பாலாறு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்தாச்சு. இதுதான் கர்நாடகா தமிழ்நாடு எல்லை, அதாவது பாலாறு. ஒரு பாலாறுங்கிற ஒரு ஆறு இங்கே ஓடிட்டு இருக்குது. அது பாருங்கள், அது மேலே தான் நம்ம இப்போ பாலத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். அந்த ஆறோட பாலத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் கர்நாடகா ஆர்ச்சு, கர்நாடக மாநிலத்தினுடைய ஆர்ச்சு. இப்போ நாம் கர்நாடகத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். பாருங்கள், கர்நாடகா உள்ளே வந்த உடனே பாருங்கள், பார்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒகேனக்கல் போகிறதுக்கான ஒரு அழகான ஒரு வழி ஒன்று இருக்குது. இந்த கர்நாடகா எல்லையிலிருந்து ஒகேனக்கல் போகிறதுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு வழி தான் இது. வெறும் 29 கிலோமீட்டர் தொலைவில் தான் உங்களுக்கு ஒகேனக்கல் இருக்குது. மேட்டூர்லேருந்து நீங்கள் மேச்சேரி வழியாக பெண்ணாகரம் வழியாக போனால் உங்களுக்கு 100 கிலோமீட்டர் அதிகமாக வரும். இங்கே பாருங்கள், போர்ட்லேயே வெறும் 29 கிலோமீட்டர் தான். மேட்டூர்லேருந்து ஒகேனக்கல் நீங்கள் போகணும் அப்படின்னா பெண்ணாகரம் வழியாக போகும்போது உங்களுக்கு 100 கிலோமீட்டர். அதே இந்த வழியாக வந்தீங்கன்னா வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் உங்களுக்கு ஒகேனக்கல் இருக்குது. ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் உங்களுக்கு மிச்சமாகுது. இது ஒரு ஷார்ட்டான ஒரு வழி. இப்போ நம்ம இதுலேயே போனோம் அப்படின்னா மாதேஸ்வரன் மலை, அதாவது எம்எம் ஹில்ஸ். இது மைசூர் ரோடு, மெயின் ரோடு. இப்போ நம்ம மாதேஸ்வரன் மலைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மாதேஸ்வரன் மலைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், மேலே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்குது. இந்த சிலை மிக பிரம்மாண்டமான ஒரு சிலைங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் பஸ் நிற்குது, சேலம் பஸ் நிற்குதுங்க. மாதேஸ்வரம் மலை டு சேலம் பஸ் நிற்குது. இதுதான் மாதேஸ்வரன் மலை கோவில். நான் மாதேஸ்வரன் மலை கோவில் பற்றி ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டாச்சுங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, போய் பாருங்கள். ரொம்ப அருமையாக எடுத்து போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படியே நேராக போனோம்னா நம்ம மலையெல்லாம் அழகாக அந்த ஏரியா, அந்த ஹில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியா. மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலில் தமிழ்நாட்டு பக்தர்களும் கர்நாடக மாநில பக்தர்களும் 2 மாநில பக்தர்களும் லட்சக்கணக்கில், அதாவது 10 லட்சம் பேருக்கு மேலே கூடுவாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸே கர்நாடகா மாநிலத்திலையும் இயக்குவாங்க, தமிழ்நாட்டு மாநிலத்திலையும் இயக்குவாங்க. நிறைய பக்தர்கள் பாத நடையாக, அதாவது பாத யாத்திரையாக இந்த கோவிலுக்கு வர்றாங்க, லட்சக்கணக்கில் வர்றாங்க. தமிழ்நாட்டு மாநில பக்தர்களை விட கர்நாடக மாநில பக்தர்கள் பாத யாத்திரையாக வர்றது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கோவிலுக்கு. நீங்கள் ஒரு அழகான ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக யாத்திரையாகவும் இங்கே வரணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வரலாம். ரொம்ப அழகான ஒரு கோவில் இது. தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கோவில் இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.